வெல்கம் டு அமுதாஸ் அடுப்பாங்கரை சேனல். நல்ல தோசை, சப்பாத்தி, பூரி இதுக்கெல்லாம் சாதத்துக்கு கூட நல்லா சூப்பராக இருக்கும் இந்த உருளைக்கிழங்கு பட்டாணி குருமா. எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு சட்டியை நல்லா சூடு பண்ணிக்கிங்க. அதில் கொஞ்சமாக ஆயில் விட்டுக்குங்க. இதில் ஒரு பட்டை, 3 கிராம்பு, ஒரு நட்சத்திர பூ சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக ஒரு 2 வெங்காயத்தை இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணியிருக்கேன். கட் பண்ண வெங்காயத்தை அது கூட சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்குங்க. வெங்காயம் அப்படியே ஒரு மாதிரி கண்ணாடி பதத்துக்கு வர வரைக்கும் வதக்கிக்கிங்க. வெங்காயம் நல்லா வதங்கினோன்னே கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்குங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்குங்க. இப்போ கூடவே இதுக்கு கொஞ்சம் சுவை தர்றதுக்கு, குருமானாலே கொஞ்சம் சுவை தர்றதுக்கு கொஞ்சமாக புதினா இலையை கட் பண்ணி இந்த ஸ்டேஜில் சேருங்க. அப்போ தான் அந்த வெங்காயத்தோட எல்லாமே அந்த புதினாவோட ஃப்ளேவர் அப்படியே இறங்கும். கூடவே 2 பச்சை மிளகா கீரி போட்டுக்கோங்க. கூடவே நான் ஒரு 2 தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்து கட் பண்ணி அது கூட சேர்த்துக்குங்க. கொஞ்சமாக ஒரு உப்பு போட்டு கொஞ்சம் மூடி வச்சிங்கன்னா சீக்கிரம் அது காய் நல்லா வெந்துடும். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா தக்காளி மசிஞ்சு வந்துருச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்குங்க. மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வதக்குங்க. மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா அந்த காய் வதங்கி வரும்போது இப்போ கூடவே கொஞ்சம் உப்பு, இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு சேர்த்துக்குங்க. ஏன்னா நான் ஆல்ரெடி பட்டாணியை வேக வைக்கும்போது கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன். கூடவே கருவேப்பிலை இலை கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்குங்க. இது நல்லா வதங்கினோடனே நான் உருளைக்கிழங்க தோல் எடுத்துகிட்டு நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் 1 ஸ்பூன் கரம் மசாலா, 2 ஸ்பூன் சில்லி பவுட்ரு, வெறும் சில்லி பவுட்ரு இருக்குது பார்த்திங்களா, அதை சேர்த்துக்குங்க. கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்து நல்லா அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்குங்க. இப்போ நான் உருளைக்கிழங்க நல்லா சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் வேணாலும் உருளைக்கிழங்க ஒரு தடவை ஒரு விசில் விட்டு வேக வச்சு கூட போட்டுக்கலாம். நான் உருளைக்கிழங்கு சீக்கிரமே இதில் தண்ணி ஊற்றி வேக வைக்கும்போது வெந்துடும். அதனால் இதிலே அப்படியே பச்சையாகவே கட் பண்ணி சேர்த்துருக்கேன். நல்லா இந்த மாதிரி சைஸாக கட் பண்ணிக்கிங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இந்த உருளைக்கிழங்கு நான் 2 உருளைக்கிழங்கு எடுத்துக்கிட்டேன். நல்லா அதை கட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. சும்மா ஒரு பெரட்டினாலே போதும். கொஞ்ச நேரம் அப்படியே இருந்தீங்கன்னா அந்த காய் சீக்கிரம் எண்ணெயில் வதங்கும்போது சீக்கிரம் வெந்துடும். இப்போ நான் பட்டாணி வேக வச்சுருக்கேன் பார்த்திங்களா, அந்த பட்டாணியை அந்த தண்ணியோடையே சேர்த்து நல்லா 2 தடவை கழுவிட்டு தான் வேக வச்சுருக்கேன். அந்த வேக வச்ச தண்ணியோடையே சேர்த்துக்குங்க. இப்போ ஆல்ரெடி இதில் கொஞ்சம் நான் பட்டாணிலையும் சேர்த்து உப்பு போட்டிருக்கறதுனால நான் கொஞ்சமாக போட்டிருக்கேன். உங்களுக்கு பத்தலைன்னா இந்த டேஸ்ட் பண்ணி பாருங்கள். பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்குங்க. இப்போ நல்லா கொஞ்சம் தேவையான அளவு நல்லா தண்ணி சேர்த்துக்குங்க. தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா அந்த பட்டாணி உருளைக்கிழங்குலாம் நல்லா கொதித்து வரட்டும். இதுக்கு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். தேங்காய் பத்தை ஒரு 2 பத்தை எடுத்துக்கோங்க. கூடவே 1 ஸ்பூன் சோம்பு, ஒரு 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்குங்க. அப்புறம் முந்திரி பருப்பு இருந்தால் ஒரு 3 முந்திரி பருப்பு ஒரு இந்த குருமாக்கெல்லாம் ஒரு டேஸ்ட்டு கொடுக்கறதுக்காக தான் நான் முந்திரி பருப்பு சொல்கிறேன். வேணும்னா சேர்த்துக்குங்க, இல்லைன்னா விட்டுருங்க. இதை நல்லா இப்போ தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. பாருங்கள், இப்போ நல்லா ஓரளவுக்கு காய் வெந்திருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா பேஸ்ட்டு, அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மிக்ஸி ஜாடியில் கொஞ்சம் தண்ணி விட்டு கழுவி ஊற்றிக்குங்க. இப்போ நல்லா கொதித்து ஒரு கொதி வந்தோடனேயே உங்களுக்கு ரைஸு இல்லை தோசை இதுக்கெல்லாம் நாங்கள் ஓரளவுக்கு தண்ணியாக தான் சாப்பிடுவோன்னா ஓரளவுக்கு நல்லா தேங்காய் ஊற்றி கொதித்த உடனே ஒரு லைட்டாக கொஞ்சம் திக்னஸ் வரும், அப்போ இறக்கிடுங்க. இல்லை நாங்கள் சப்பாத்திக்கு நல்லா குருமா மாரி கொஞ்சம் நல்லா கெட்டியாக வரணுன்னா இன்னும் நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ மேலே கொத்தமல்லி தலையெல்லாம் தூவிட்டு அப்படியே ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சு கூட அப்படியே விட்டுருங்க. எனக்கு இது பாருங்கள், இன்னும் கொஞ்சம் எனக்கு குருமா மாரி வேணும். அதனால் நான் இன்னும் கொஞ்சம் நேரம் அப்படியே அந்த சிம்மில் வச்சுருந்தோம்னா நல்லா கெட்டியாகிடும். அப்போ சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. சப்பாத்தி, தோசை எல்லாத்துக்கும் இது சூப்பராக இருக்குங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.
நன்றி, வணக்கம்.